ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 12/2/2024 18/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் ஒரு ராசியாக. அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, அதுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். சரி, இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், சுக்கிரன் தனுசுவிலும், செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மிதுன ராசி வரலும் போய் இந்த 18ஆம் தேதி முடியும் பொழுது, அதாவது 19ஆம் தேதி கார்த்தால பார்த்தேன்னா மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. 13ஆம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது. அதாவது நம்ம சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டிருக்கோம். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அந்த ராசியை மாதமாக கொண்டு நம்ம அந்த மாதத்தை எடுத்துக்கிறோம். இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடத்துக்கு மாறுறார். அது 13ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது. அன்றைக்கே புத பகவானும் கும்பத்துக்கு வந்துடுறார். சுக்கிர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வரார். இந்த 3 பயிற்சிகள் இந்த 2வது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். அதாவது கும்பராசியிலிருந்து மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 13ஆம் தேதி மாதம் பிறக்கிறது. பெரிய விசேஷம். மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அது மாசி மாத பலன்களில் போடுறேன். அதற்கு பிறகு பார்த்தேன்னா 14ஆம் தேதி 15ஆம் தேதி பார்த்தேனால் சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். எல்லா விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கக்கூடியது சஷ்டி விரதம் இருக்கிறவர்களுக்கு உண்டு. 16ஆம் தேதி பார்த்தேனால் சப்தமி, ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணப்படும். இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சூரிய பகவான் இதை சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள். ரத சப்தமி, அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி, அமாவாசையிலிருந்து 7ஆம் நாள் சப்தமி திதி வர்றது. இது ரத சப்தமின்னு பேர். ரத சப்தமி அன்னைக்கு எருக்கை இலை ஒரு 7 தலையில் வச்சுட்டு அட்சதை மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளித்தோமே, ஆனால் அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும், சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது. உடல் ஆரோக்கியம், செல்வம், இதில் தனம் எல்லாமே சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை எடுத்துக்கொள்ளப்படுறது. ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, கடக ராசி, சிம்மம், கன்னி, துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம். புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் மட்டும் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்கிட்ட அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலேயான உங்களுடைய ராசி, நட்சத்திரம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுடைய லக்னத்தையும் பார்த்துட்டு, தசா அந்தரம் சூக்ஷம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு
சந்தி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா அதாவது லக்ன சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி, ராசியினுடைய அதாவது பாத சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்னன்றதையும் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய வகையில் சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த வாரமான 12/2/2024 18/2/2024 வரையில் உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்கள் பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 13ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். சனி, செவ்வாய் மற்றும் சூரியனோட, சனி, சூரியன் மற்றும் சந்திரனோட இந்த வாரத்தில் வந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம், எந்த ஒரு விஷயத்தையும் சுமூகமாக பேசி அதில் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருக்கிறவா, அதை தவிர இந்த 2G 3G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதில் இருக்கக்கூடியவா, அந்த காற்று இதில் இருக்கக்கூடியவா, காற்று மின்சாரம் பண்ணக்கூடியவா, என்ஜினியரிங் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடியவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. ஆர்ட் டைரக்டர்ஸ், அதை தவிர வந்து இந்த மியூசிக் டைரக்டர்ஸ், மியூசிக் கம்போசிஷன் பண்ணுறவாளுக்கு, எழுத்தாளர்கள், இவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 5ஆம் இடம் ரொம்பவும் அதீதமான சுபத்துவம் அடைஞ்சு போகிறது. ஏன்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3/8 அதிபதி 5ஆம் இடத்தில் போய் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 12/2/2024 மத்தியானம் 1:30 மணி வரலும் இருக்கார். அதாவது இந்த வாரத்தில் 12/2/2024 18/2/2024 வரை உண்டான வாரத்தில் 12ஆம் தேதி மத்தியானம் வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் புதனும் சனியும் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. போட்டித் தேர்வில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் மாணவர்களுக்கு அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் ராகுவோடு சேர்ந்து சந்திர பகவான் இருக்கார். அது வந்து 12ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணியிலிருந்து 14ஆம் தேதி மாலை 4:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சப்தமத்தில் போய் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம், திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது. அது வந்து 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரலும் இந்த காலகட்டம் அமைய போகிறது. 14ஆம் தேதி மாலை 4:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி இரவு 7:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சந்திராஷ்டம காலமாக இருந்தாலும் சுவர்களாக இருந்து குரு சந்திர யோகம் அமையிறது, கஜகேசரி யோகம் அமையிறது. வீட்டை விட்டு வெளியில் சென்று மறைந்து இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு காத்திருக்கு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஏன்னா ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 18ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி மாலை 7:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ராத்திரி, அதாவது 19ஆம் தேதி அதிகாலை 1:30 மணி வரலும் வந்து 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார். 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. பண வரவுக்கு தடங்கள் இருக்காது, பொருள் வரவுக்கு தடங்கள் இருக்காது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பானகம் அம்சை பண்ணுறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும்.